ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் துவையல் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம். இதுக்கு ஒரு அரை பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வானிலையில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போடுறேன். ஒரு 4 பல் பூண்டு போடுறேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய் போடுறேன். இதில் நான் ஒரு துண்டு பெருங்காயம் போடுறேன். இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு அரை வெங்காயம் போடுறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பீர்க்கங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், அரைச்சிக்கலாம். அதாவது இது நல்லா பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். பீர்க்கங்காயிலேயே வந்து தண்ணி விடும். ஒரு மூடி மட்டும் போட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அதே வெந்துடும். இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. நம்ம ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல ஹெல்த்தியான துவையல் ரெடி ஆகிடுச்சு. பீர்க்கங்காய் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. இதில் விட்டமின் சி, ஜிங்க், அயன், அது போல் வந்து நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பீர்க்கங்காய் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது கண்ணில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த நம்ம இப்போ கண் பார்வை வந்து நல்லா வந்து கிளியர் பண்ணும். அதே போல் அனீமியா இருந்தாலும் வந்து அதுக்கும் அது நல்ல ஒரு ரெமெடி. வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷனுக்கும் நல்லது. லிவர் ஃபங்க்ஷனுக்கும் வந்து இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு காய். இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது. நல்ல ஒரு பிளட் பியூரிஃபையர். இது உங்களுக்கு ஜாயிண்டிஸ் கூட நல்லதுன்னு சொல்கிறாங்க. டயபெட்டிஸ்க்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நல்ல ஸ்கின்னுக்கு கூட நல்லது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பீர்க்கங்காவை வந்து எப்படியாவது வந்து ஒரு கூட்டோ பொரியலோ செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. இது போல் பீர்க்கங்காய் துவையல் பண்ணும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பீர்க்கங்காய் அந்த தோலை மட்டும் கூட நீங்கள் வந்து துவையல் பண்ணலாம். நான் பீர்க்கங்காய் முழுசுமே போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் தோல் மட்டும் கூட எடுத்து நீங்கள் துவையல் பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம்.
இந்த சேனல் முதல் முறை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.